வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங் அப்படின்ற ஜாப்பனீஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தமா 6 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே ஒரு ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு த்ரில்லர். குடோக்கு அப்படின்றது அந்த கேம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 292 சாமுராய் ஸ்டார்டிங்ல கலந்துக்கிறாங்க. அண்ட் இதோட பிரைஸ் அமௌண்ட் அப்படின்றது 1 lakh yen. கடைசியா ஒரு வின்னருக்கு தான் இது கிடைக்க போகுது. சோ என்ன மாதிரியான ஒரு கேம்னா, இவங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒரு சிட்டியா கடந்து போய் கடைசியா டோக்கியோவை ரீச் பண்ணணும் அப்படின்றதுதான் அந்த கேமோட ரூல்ஸ். இது ரொம்ப ஈஸியான கேம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் உடன் டேக்ஸ் அப்படின்றது தேவைப்படும். ஆரம்பத்துல இந்த கேம்ல ஒருத்தருக்கும் ஒரு உடன் டேக் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. சோ உங்ககிட்ட நிறைய உடன் டேக் இருக்கணும் அப்படின்னா நீங்க அடுத்தவங்களை கொன்னு அந்த உடன் டேக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்கு. சோ முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக் தான் நடக்கக்கூடிய ஒரு கேம் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவோட கேரக்டரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய வாரியரா இருந்திருப்பாரு. அந்த போர்க்களத்துல ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி சம்பவத்தினால பிரசன்ட்ல கத்தி தூக்கவே இவருக்கு பயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பிரசன்ட்ல தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட பொண்ணும் இறந்து போயிருது. அண்ட் தன்னோட மனைவி அண்ட் மகனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இவர் இந்த போட்டியில கலந்துக்க வராரு. இதே மாதிரி தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு இந்த போட்டியில கலந்துக்கிறா. சோ அந்த பொண்ணையும் இவர் பாதுகாக்கிறாரு. இது மாதிரி நிறைய பர்பஸ்க்காக டிஃப்ரெண்ட் சாமுராய்ஸ் இதுல கலந்துக்கிறாங்க. சோ இதெல்லாம் நடத்துறது யாரு? சோ எவ்வளவு தூரம் வரைக்கும் இந்த கேம் இந்த சீசன் 1ல காட்டுறாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த சீசன் 1ஓட முடிவுல எத்தனை பிளேயர்ஸ் மிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஆக்சுவலா ஸ்குவிட் கேம் மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டா நகரக்கூடிய ஒரு சீரிஸ். ஆக்சுவலா நிறைய பிளேயர்ஸ் ஆரம்பத்துல இருப்பாங்க. அண்ட் கொஞ்சமா எலிமினேட் ஆகி பிளேயர்ஸ் கம்மியாயிட்டே வருவாங்க. அண்ட் ஒரு பெரிய பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. அண்ட் இத பின்னாடி ஒரு பணக்கார கும்பல் பார்த்துட்டு இருக்கு. அண்ட் அவங்க இந்த பிளேயர்ஸ் மேல பெட் வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுறாங்க. அண்ட் இது நடத்துறதுக்கான பர்பஸ் என்ன, அண்ட் அந்த சாமுராய்ஸை காலி பண்ணுங்கிறதுக்கான அந்த இன்டென்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டா இதுல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு வார் சீக்வன்ஸ் ஒன்று காட்டுவாங்க. அந்த வார் சீக்வன்ஸ்ல என்ன நடந்துச்சுங்கிற அந்த பிளாஷ்பேக் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. அண்ட் நம்ம ஹீரோ சிஜாரோ அவர் எவ்வளவு பவர்ஃபுல் வாரியர் அப்படின்றதுக்கு சில சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க. அது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் பொறுத்த வரைக்கும் பட்டையை கிளப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய 1-on-1 ஃபைட்ஸுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இந்த சீரீஸை கொண்டு போன அந்த பேஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி அன்ஈவன் பேஸ்ல கொண்டு போயிருந்தாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நல்ல இன்டென்ஸா ஃபைட் சீக்வன்சஸ் போயிட்டு இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நகரும் போது சடனா ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதை காட்டுவாங்க. இந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி நார்மலா தான் போச்சு. அதே மாதிரி பவர்ஃபுல் பிளேயர்ஸ்ல நிறைய பேர் இன்னுமே மிச்சம் இருப்பாங்க. சோ இவங்களுக்குள்ள அந்த கிளாஷ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே. அதை இந்த சாப்டர்ல காட்டவே இல்லை. இதை சாப்டர் 2க்காக இவங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேக்கிங், ரொம்ப நீட்டா நிறைய காட்சிகளை படமாக்கியிருந்தாங்க. பட் இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சாப்டருக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பிளட் ஷெட் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.